இந்த மாதிரி புடலங்காய் செஞ்சு கொடுத்தா ஒரு நிமிஷத்தில் சட்டியே காலிங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு 4 பச்சை மிளகா உங்கள் காரத்து வந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் போட்டிருக்கேன். நல்ல வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடணும் பொன்னிறமாக. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. கருவேப்பிலை இன்றைக்கி எனக்கு இல்லை, அதனால் கருவேப்பிலை போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே புடலங்காயை நம்ம கட் பண்ணி நல்லா அவங்களுக்கு தெரியும், நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன். இது எங்கள் அம்மா வீட்டில் காய்ச்ச புடலங்காய், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் அம்மா வீட்டில் காய்ச்ச புடலங்காய் அம்மா கொடுத்து செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தானே. இப்போ கடாயில் புடலங்காயை போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு ஹையாகவும் இருக்கக்கூடாது நெருப்பு, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு மூடி வச்சு கிண்டி விடணுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு இப்போதைக்கு போடவே வேணாம். போட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை தான் இதில் உடச்சி ஊற்றிருக்கேன். 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இப்போ ஒரு கிளறிட்டு இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா இந்தளவுக்கு இருக்கும். மறுபடி திருப்பி ஒரு கிளறில ஒரு 1/2% தான் தீ இருக்கணும் நெருப்பு. ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியே ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. இதில் ஊற்றணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, இதிலே தண்ணி வரும். இந்த அளவுக்கு சுருண்டுச்சு பாருங்கள். இந்த அடுப்பில் கருவாட்டு குழம்பு தான் அம்மா வீட்டிலேருந்து கருவாடு கொடுத்து விட்டுருந்தாங்க, அதில் தான் வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சா, இந்த இடத்துல நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுறணும். மூடி வச்சு ஒரு 25% தீ இல்லை 50% தீயில் தாங்க வச்சு வேக வைக்கணும். பாருங்கள் சூப்பராக இருக்கா. இப்போ இறக்கிடலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, அவ்வளோதான், காலி. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி உங்களுக்கே இல்லாமல் காலி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.